ஈரானுக்குள்ள மாபெரும் தரைவழி தாக்குதலை தொடங்குறதுக்காக தன்னோட 82வது வான்படை பிரிவை சேர்ந்த 2500 ராணுவ வீரர்களை இப்ப அமெரிக்கா அவசரமா மத்திய கிழக்குக்கு அனுப்பி வச்சிருக்கிற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையுமே உறைஞ்சு போக வச்சிருக்கு. அல் ஜசீரா ஊடகம் ஊடாக பென்டகன் கசிய விட்டிருக்கிற இந்த மாபெரும் தரைப்படை ரகசியம்தான் இப்ப மத்திய கிழக்கையே மாபெரும் போர்க்களமா மாத்த காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல ஒரு வல்லரசு நாடு தன்னோட எதிரி நாட்டை அழிக்க போறதுக்கு முன்னால எப்படி சமாதானம் என்ற போர்வையில ஒரு மாபெரும் ஏமாற்று வேலையை செய்யும் என்றதையும், அதே நேரத்துல திரைமறைவுல எப்படி தன்னோட தரைப்படைய அனுப்பி மாபெரும் படையெடுப்புக்கு தயாராகும் என்றதையும் நாங்க இப்ப கண் முன்னாடியா பாத்துக்கிட்டு இருக்கோம் உறவுகளே. நாங்க நேற்றைய செய்தியில பார்த்தோம், எங்கட 15 அம்ச திட்டத்துக்கு ஈரான் சம்மதி காட்டி இதுவரைக்கும் வாங்காத ஆக கொடூரமான அடிய வாங்குவாங்க, ட்ரம்ப் நரகத்தையே திறந்து விடுவார் என்று வெள்ளை மாளிகை ரொம்ப திமிரா ஒரு எச்சரிக்கை விடுத்துச்சு இல்ல. அந்த நரகத்தை திறக்கிறதுக்கான மாபெரும் சாவியத்தான் இப்ப பென்டகன் மத்திய கிழக்குக்கு அனுப்பி வச்சிருக்கிற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸத்தான் நாங்க இப்ப ரொம்ப விரிவா அலச போறோம். பாருங்க உறவுகளே, உலகத்திலேயே ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த அல் ஜசீரா செய்தி நிறுவனம் இப்ப ஒரு மாபெரும் ரகசியத்தை உடைச்சிருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களமான பென்டகன் தன்னோட ஆகப்பெரிய அதிரடி படையான 82வது வான்படை பிரிவை சேர்ந்த 2500 ராணுவ வீரர்களை அவசரமா மத்திய கிழக்குக்கு அனுப்புற உத்தரவுல கையெழுத்து போட்டிருக்கு. இந்த 2500 வீரர்களும் சாதாரண காலாட்படை வீரர்கள் இல்ல உறவுகளை. இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், 1வது கம்பேட் பிரிகேட சேர்ந்த மாபெரும் தளபதிகளும் போர் முனைக்கு தேவையான தளவாட விநியோக படையினரும் தான் இப்ப பறந்து போய்கிட்டு இருக்காங்க. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ராணுவ ரீதியா ஆய்வு செய்து பார்க்கணும். ஏன் அமெரிக்கா திடீரென்று தளபதிகளையும் தளவாட பிரிவினரையும் முதலில அனுப்பணும்? நீங்க ஒரு நாட்டுக்குள்ள தரைவழி தாக்குதலை தொடங்க போறீங்க என்றால் ஒரே அடியா பல்லாயிரம் வீரர்களை கொண்டு போய் இறக்க இயலாது. முதலில கமாண்டர்கள் போய் அங்க மாபெரும் கட்டளை மையங்களை அமைக்கணும். அப்புறம் விநியோக பிரிவு போய் பல்லாயிரம் வீரர்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, பீரங்கி குண்டுகள், மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான மாபெரும் கிடங்குகளை உருவாக்கணும். இந்த மாபெரும் முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு தான் இப்ப இந்த 2500 கமாண்டோக்களை அமெரிக்கா ஈரானை சுற்றி இருக்கிற தளங்களுக்கு அனுப்பியிருக்கு. அதாவது முற்றுமுழுதான தரைவழி போருக்கான அடித்தளத்தை ட்ரம்ப் இப்ப அப்படியே ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு இருக்கார் என்றது அப்பட்டமா தெரியுது. வரலாற்று பக்கங்கள்ல நாங்க திரும்பி பார்த்தா இந்த 82வது வான்படை பிரிவு என்றது அமெரிக்க ராணுவத்தோட மாபெரும் முதுகெலும்பு. 2ஆம் உலக போருல நோர்மண்டி கடற்கரையில பாராஷூட்ல தரையிறங்குனது இவங்கதான். 1991ல ஈராக் மேல நடந்த ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் போருல சதாம் ஹுசேனோட படைகளை அழிச்சதும் இவங்கதான். உலகத்துல அமெரிக்காவுக்கு எங்க நெருக்கடி வந்தாலும் முதல் 18 மணி நேரத்துக்குள்ள பறந்து போய் இறங்குற இந்த மாபெரும் கொலைகார படையத்தான் இப்ப ட்ரம்ப் ஈரானுக்குள்ள இறக்கி விட போறார். இந்த இடத்துலதான் நாங்க ட்ரம்போட அந்த மாபெரும் ராஜதந்திர சதியை கிழித்தெறியணும் உறவுகளே. வெள்ளை மாளிகையோட ஊடக செயலாளர் கரோலின் லீவித் நேத்திக்கு என்ன சொன்னார்? அதிபர் ட்ரம்புக்கு அமைதிதான் விருப்பம், இனி மரணங்களும் அழிவுகளும் தேவையில்லை என்று எப்படி ரொம்ப நாசுக்கா பொய் சொன்னார் பாத்தீங்களா? ஒரு பக்கம் ஈரானிட்ட நாங்க 15 அம்ச திட்டம் தாரோம், நீங்க அணுசக்தியை நிப்பாட்டுங்க, சமாதானமா போவோம் என்று பேப்பரை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி உலகத்தை ஏமாத்துறது. இன்னொரு பக்கம் ஈரான் அந்த ஒப்பந்தத்தை வாசிச்சு பார்க்கிற அந்த நேரத்துக்குள்ள தன்னோட தரைப்படைய முற்றுமுழுதா மத்திய கிழக்குக்கு நகர்த்துறது. இதுதான் அமெரிக்காவோட பல தசாப்த கால ஏமாற்று வேலை. ட்ரம்ப் கொடுத்த 5 நாள் போர் நிறுத்தம் என்றது இந்த 2500 கமாண்டோக்களை பாதுகாப்பா நகர்த்துறதுக்காக அமெரிக்கா கேட்ட ஒரு மாபெரும் அவகாசம் என்ற அந்த நிதர்சனமான உண்மை இப்ப அல் ஜசீரா மூலமா முற்றுமுழுதா அம்பலமாகி இருக்கு. நாங்க நம்மோட முந்தைய டியூப் தமிழ் 24x7 செய்திகள்ல ரொம்ப தெளிவா சொன்னோம். ஈரானிய சபாநாயகர் காலிஃபாப் முன்கூட்டியே என்ன எச்சரிச்சார்? எங்கட ஜெனரல்கள் உடைச்சத சாதாரண வீரர்களால ஒட்ட வைக்க இயலாது. ஈரானுக்குள்ள அமெரிக்க படைகளை அனுப்பினா அவங்க நெதன்யாகுவோட சதிவலையில மாட்டி அநியாயமா செத்து மடிவாங்க என்று ஒரு மாபெரும் மரண எச்சரிக்கையை விடுத்தார் இல்ல.
ஈரான் முற்றுமுழுதா இந்த தாக்குதலை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஈரானிய புரட்சிகர காவல் படை தன்னோட மாபெரும் மலை குகைகளுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் வைத்துக்கொண்டு அமெரிக்க வீரர்களை வரவேற்க தயாராதான் நிக்குது. உறவுகளே, தரைவழி போர் என்றது வான்வழி போர் மாதிரி இல்ல. வானத்துல இருந்து குண்டு போட்டா ஈரான் கட்டடங்கள் தான் அழியும். ஆனா 82வது வான்படையை ஈரானிய மலைகளுக்குள்ள இறக்கினா வியட்நாம் போருல மலைகளுக்குள்ள மாட்டி அமெரிக்க வீரர்கள் எப்படி பிணமா திரும்பி வந்தாங்களோ அதே மாபெரும் பேரழிவை ட்ரம்ப் சந்திப்பார் என்றதுதான் ராணுவ வல்லுநர்களோட மாபெரும் கணிப்பாயிருக்கு. ஆனா ட்ரம்புக்கு இப்ப அத பத்தி கவலை இல்ல. அவருக்கு இப்ப பெட்ரோல் விலைய குறைச்சாகணும், ஹார்முஸ் ஜலசந்திய கைப்பற்றியாகணும். யுத்தம் தொடங்கி இப்ப 25 நாள் ஆகிவிட்டது. 9000 இலக்குகளை அழிச்சிட்டோம், போரை வென்றுட்டோம் என்று அமெரிக்கா ஒரு பக்கம் மார்தட்டி கொண்டு இருந்தாலும் இந்த 2500 கமாண்டோக்களோட வருகை ஒண்ட தெளிவா சொல்லுது. இந்த போர் இன்னும் முடியல. இதோட மாபெரும் கொடூரமான அத்தியாயம் இனிமேல் தான் தொடங்க போகுது. இந்த தளபதிகள் தங்களுடைய விநியோக மையங்களை அமைச்சு முடிஞ்சதும் மீதமிருக்கிற பல்லாயிரக்கணக்கான தரைப்படை வீரர்களும் ஈரானுக்குள்ள தரையிறங்கி 3ஆம் உலகப் போரை அதன் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவார்களா என்ற அந்த மாபெரும் கேள்விகளோட தான் ஒட்டுமொத்த உலகமும் இப்ப ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உறவுகளே, சமாதானம் பேசுவதாக கூறிக்கொண்டு ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதலை தொடங்குறதுக்காக 82வது வான்படையின் 2500 கமாண்டோக்களை அமெரிக்கா அனுப்பியுள்ள இந்த மாபெரும் சதிய நீங்க எப்படி பார்க்கறீங்க? அமெரிக்காவின் தரைப்படை ஈரானுக்குள்ள நுழைந்தால் அது அமெரிக்காவிற்கு ஒரு மாபெரும் தோல்வியாக அமையுமா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வைய மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இணையத்தால் இணைவோம், யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24x7 பக்கத்தை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.